கவிஞர் கண்ணதாசனின் இந்த பாடலை கேட்டு ஆறுதல் கொள்ளாதவர்களே இல்லை எனலாம். மனதிற்கு ஆறுதல் தரும் கவிஞரின் பாடல் என்றாலே நம் நினைவுக்கு வரும் பாடல்களில் இதுவும் ஒன்று. நேரடியாக எந்த இலக்கிய தாக்கமும் இல்லாத கவியரசு கண்ணதாசனின் பாடல் என்று இந்த பாடலை நாம் சொல்லலாம். ஆனால் 8 திருக்குறளை உள்ளடக்கிய ஆழமான கருத்து கொண்ட ஒரே பாடல் இது. இந்த பாடலை நீங்கள் கேட்கும் பொழுது பாடலின் ஒவ்வொரு சொல்லும் மாணிக்க கல்லாகவும் சிப்பியிலிருந்து விழுந்த முத்தாகவும் உங்களுக்கு தெரியும். நான் எந்த பாடலை பற்றி சொல்ல வருகிறேன் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் இப்பொழுது. ஆம், 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6, சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை 6. எல்லா மனிதர்களும் சேர்ந்து ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் என்றால் இந்த 6 கட்டளைகளை பின்பற்ற வேண்டும் என்கிறார் கவியரசு கண்ணதாசன். இந்த பாடலில் வரும் 6 என்னும் சொல் 6 என்ற எண்ணையும் ஆறுதல் கொள் என்ற வார்த்தையையும் குறிக்கிறது. கவிஞரின் இந்த பாடல் ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கு தேவையான 6 கட்டளைகளை தருகிறது. முதல் கட்டளை, ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. ஆம், மனதில் ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியில் வேறு மாதிரி நடிப்பவன் மனதில் அமைதி என்றும் இருக்காது. அவன் மனமே அவனை எப்பொழுதும் குத்தி கொண்டிருக்கும். அதனால் நம் சொல்லும் செயலும் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருந்தால்தான் நம் மனதில் அமைதி இருக்கும் என்று முதல் கட்டளையாக கவிஞர் நமக்கு சொல்கிறார். இந்த முதல் கட்டளை நம் நினைவுக்கு கொண்டு வரும் திருக்குறள் இது. தன்னஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்தப்பின் தன்னஞ்சே தன்னை சுடும். இப்பொழுது 2வது கட்டளையையும் 2வது குறளையும் பார்ப்போம். இன்பத்துள் இன்பம் விளையாதான், துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன் என்ற குறளின் பொருள் தரும் கவிஞரின் பாடல் வரிகள் இவை. இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. ஆம், இன்பமும் துன்பமும் எதுவும் நிலையானது இல்லை. நம் வாழ்க்கையில் வாட்டி வதைக்கும் கவலையாக இருந்தாலும் சரி, அதிகமான மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அல்லது சற்றும் எதிர்பாராத அதிர்ச்சியாக இருந்தாலும் சரி, இது இறைவனின் விருப்பம், இதுவும் கடந்து போகும் என்ற மனநிலையில் நாம் இருக்க வேண்டும் என்பதே கவிஞரின் 2வது கட்டளை. இப்பொழுது 3வது கட்டளையை பார்ப்போம். இன்சொலால் ஈத்தளிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான் கண்டனித்து இவ்வுலகு என்ற திருக்குறளை பிரதிபலிக்கும் கவிஞரின் வரிகள் இவை. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். ஆம், சொல் செயல் இந்த 2லும் நேர்மையும் உண்மையும் இருந்தாலே உலக மக்கள் உன்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதும் பிறர் மனதை வெற்றி கொள்வதற்கான வழி என்பதும் தான் கவிஞர் நமக்கு இடும் 3வது கட்டளை. 4வது கட்டளை என்னவென்று பார்ப்போம். நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப் பெரிது என்ற திருக்குறளை எடுத்துரைக்கும் கவிஞர் கண்ணதாசனின் 4வது கட்டளை வரிகள் இவை. நிலை உயரும் பொழுது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். பொதுவாக ஒரு மனிதன் பணத்திலோ அதிகாரத்திலோ உயர்ந்தால் அவன் மனம் மாறி அவனுக்கு ஆணவம் பிறந்துவிடும். நம் நிலை உயர்ந்தாலும் அடக்கத்துடன் மற்றவர்களை மதித்து வாழ வேண்டும் என்பதே கவிஞர் சொல்லும் 4ஆம் கட்டளை. இப்பொழுது 5ஆம் கட்டளையை பார்ப்போம். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் 4ம் இழுக்கா இயன்றது அறம் என்ற திருக்குறளின் பொருள் தரும் கவிஞரின் வரிகள் இவை. ஆசை, கோபம், களவு கொள்பவன், பேச தெரிந்த மிருகம். இந்த 3 தீய குணங்களும் இருந்தால் ஒரு மனிதன் மிருகத்திற்கு ஒப்பாவான் என்பதே 5ஆம் கட்டளை. கடைசி கட்டளையான 6வது கட்டளை இது. கவிஞரின் முதல் 5 கட்டளைகள் ஒவ்வொரு திருக்குறளைத்தான் பிரதிபலித்தன. ஆனால் 6வது கட்டளை மட்டும் 3 திருக்குறளை நம் மனதில் கொண்டு வந்து நிறுத்தும். அந்த 3 குறள்கள் இவை. அன்பின் வழியது உயிர்நிலை அஃதில்லார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு. என்னன்றி கொன்றவர்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்றவர்க்கு. கண்ணோட்டம் என்னும் கழிப்பெருங்காரிகை உண்மையான் உண்டி உலகு. இந்த 3 குறளில் வள்ளுவர் சொன்ன முத்தான 3 கருத்துக்களை பாமர மனிதனுக்கும் புரியுமாறு கவிஞர் கண்ணதாசன் தன் பாடலில் ஒரே வரியாக 6வது கட்டளையாக தந்துள்ளார். அந்த வரிதான் அன்பு, நன்றி, கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் என்பது. இவ்வாறு கவிஞரின் இந்த ஒரு பாடலானது ஒரே நேரத்தில் மக்கள் மனதில் 8 திருக்குறளை நினைவில் கொண்டு வந்து நிறுத்துகிறது.
இப்பொழுது கவிஞர் பாடலை எப்படி முடிக்கிறார் என்று பார்ப்போம். பாடலின் இறுதி வரிகள் இவை: இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த 6 கட்டளை அறிந்த மனதில் ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்பார்கள். குழந்தையை உண்மையான அன்பு கொண்டு அழைத்தால் மட்டுமே அருகில் வரும். உண்மையான அன்பு இன்றி அழைத்தால் எந்த குழந்தையும் அருகே வராது. தெய்வமும் அது போலத்தான். உண்மையான பக்தி இல்லாமல் எல்லா தவறுகளும் செய்துவிட்டு கோயிலுக்கு சென்று வணங்கினால் தெய்வம் அவர்களிடம் வராது என்ற கருத்தை சொல்கிறார் கவிஞர். இறுதியாக இந்த 6 கட்டளையை பின்பற்றுபவன் மனமானது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம் என்கிறார். முதல் 4 கட்டளையை ஒருவன் பின்பற்றினால் அவனுக்கு நன்மை வந்து சேரும். அதுவே அந்த 6 கட்டளையையும் ஒருவன் பின்பற்றினால் அவன் மனம் தெய்வம் வாழும் வீடாகவே மாறும் என்று கவியரசு கண்ணதாசன் பாடலை முடிக்கிறார். உங்களுக்கு பிடித்த கவிஞரின் ஆறுதல் தரும் பாடல் எது என்று கமெண்டில் சொல்லுங்கள். கவிஞரின் வேறு ஒரு பாடல் விமர்சனத்தை நாம் நாளை பார்க்கலாம்.